அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய் நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்று வாக்கியப்படி குரு பயிற்சி. உங்களுடைய ஜாதகம் வாக்கியப்படி எழுதப்பட்டிருந்தால் இன்று குரு கோவிலுக்கு சென்று குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்றீங்கன்னா இந்த ஓராண்டு காலம் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும். இந்த குரு பயிற்சியால் அதிக பலன் போகிற ராசிகள் பார்த்தா விருச்சிகம், மகரம், மீனம், இந்த 3 ராசிகள் இந்த குரு பயிற்சியால் அதிக பலனை பெறும். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. பரப்பாவ வைகாசி 12 இன்று செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் மே 26, 2026 இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று காலை 7:46 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். திதி இன்று காலை 8:58 வரை தசமி, பின்பு ஏகாதசி. யோகம் அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் சதயம். ராசி பார்த்தீங்கன்னா கும்பம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கும்பராசி கும்ப லக்னம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் விழிப்புணர்வு உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 1:30 2:30. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியருக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தோட சுபவரை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் பகவான் தான் ஓரநாதன், அவரே இன்றைய கதாநாயகன். செவ்வாய் வரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, 8 to 9. செவ்வாய் வரை அசுப வரை என்றாலும் செவ்வாய்க்கிழமையில் சுப வரையாக இயங்கும். செவ்வாய் வரையை பொறுத்த மட்டும் கடனை அடைக்கிறதுக்கு மிகவும் அற்புத பலன்களை செய்யும். செவ்வாய் வரையில் செய்தால் மீண்டும் கடன் வாங்க வேண்டிய வாய்ப்பு வராது. எக்காரத்து கொண்டும் செவ்வாய்க்கிழமையில் கடன் வாங்கக்கூடாது, கருத்தில் கொள்ளுங்க. ராகு காலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. சூலம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் இன்று வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூர விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று வடக்கு தரிசனம் வழி நடத்துவதால் அவர் வழியில் செல்வது சிறப்பு. நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.